யாருமில்ல பாவியார் சக்தியை பயன்படுத்தி விட்டேன். இனி இருப்பது ஒன்னே ஒண்ணுதான். என்னது மாதிரி? நீங்க என்னோட வயசுல பெரியவங்களோ சின்னவங்களோ எனக்கு தெரியாத அதுக்கு பெண்ணென்று பாராமல் பாதம் தொட்டு வணங்கி கேட்கிறேன். காப்பாற்றுமா. இந்த பாவி நான் எந்த பிரிவிலை யாருக்கு என்ன பாவத்து செய்யணும்? இந்த பிரிவிலை இப்படி எல்லாம் ஆடல் பட்டு நிக்கிறோமா? அது மட்டும் கிடையாது. ஆரம்பத்திலேயே சொன்னேன், உங்களை பார்ப்பதற்கே உத்தம குலத்தில் உதித்தவங்க மாதிரி காட்சியளிக்குது என்னை. அப்பேற்பட்ட நீங்க இப்ப ஏற்பட்ட என்னுடைய காலையே விட புரிஞ்சுட்டீங்களே. இதுக்கப்புறமா உங்களை ஆதரிக்கலன்னு சொன்னா நான் பெண்ணா பிறந்ததுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி எல்லாம் ஆதரிக்கப்படுத்த தெரியுமா? அம்மா ஆவாரப்பட்டையெல்லாம் வெட்டி அடிக்க வச்சுக்கிறேன். அதுக்கு பின்னாடி நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பையன் வந்தான்னா நீங்க வரலன்னு சொல்லி எப்படியாவது ஏமாத்தி அனுப்பிடுறேன். சீக்கிரமா போங்க 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 போங்க. பெண்ணே, நீ யார்? என் தாய்க்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? வந்த உடனே என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீ யாருன்னு சொல்ல முதல்ல. என் பெயர் பரசுராமன். என் தாயின் சிறப்பிக்க வேண்டும் என்பது தந்தையார் எனக்கிட்ட கட்டளை. என் தாயை துரத்தி வந்து உன் குடிசைக்கு புகுந்ததை கண்டேன். அப்படி இருக்க நீ யார்? என் தாய்க்கு அழைக்கல கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? நான் யாரு? இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? யார் நீ? அருந்ததி இன்னொன்னு சொல்லக்கூடிய செக்கிலை குலத்தவர் எங்க இனத்தவர் மட்டும் அழைக்கூடிய இடம். பேரு கடப்பாயி. அது மட்டும் கிடையாது. உன்னுடைய தாய்க்கு நான் தான் அடைக்கல கொடுத்துக்கிறேன். அனுப்ப முடியாது. பாடா தாழ்த்தப்பட்ட இடத்தில் பிறந்திருந்தாலும் உயர்ந்த இடமான வானத்தில் நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கின்ற அருந்ததி குலத்தில் உதித்தவர்களுக்காக உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் கோபத்தில் சிறந்தவன். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன். என் தாய் துரோகத்தை இழுத்தவள். அப்படி இருக்கும் பொழுது என் தாயை சிரமறுக்க வந்திருக்கின்றேன். என் தாயை வெளியே அனுப்புகிறாயா அல்லது நான் உள்ள போட்டுமா? இந்த பூமியில பிறந்த யாரா இருந்தாலும் ஒரு குழந்தை எதுக்காக பெற்றுக்கிறாங்க? அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் கண்ணுக்கு கண்ணா பார்த்து வளர்க்குறாங்க. எதுக்காக தெரியுமா? அவங்களால முடியாத கடைசி காலத்துல ஒரு கஞ்சி ஊத்தி காப்பாத்தோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. உன்னுடைய தாய் உன்னை எவ்வளோ பெரிய பிள்ளையா வளர்க்கறதுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா. அப்படியே உன் தாயே ஒரு தவறு செய்திருந்தாலும் பெத்த தாயை போய் வெட்டுறதுக்கு துணிட்டியே. அவன் உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லு பெற்றிருக்கலாம். உன் தாயை அனுப்ப முடியாது. பாடா உன் புத்திமதிகளை கேட்க நான் இங்கு வரவில்லை. கற்பின் மகத்துவத்தை மறந்தவன் என் தாய். எடுத்துரைக்கிறேன் கேள். தெய்வம் தொழால் தன் கணவனையே தொழுது எழுவாள். பெய்யன பெய்யும் மழை என்பது பொய்யா மொழி புலவனின் வாக்கு. கட்டிய கணவனையே தெய்வமாக துதிக்கிற ஒரு பெண் அவள் ஆலயம் செல்ல தேவை கிடையாது. அந்த தெய்வத்தை கூட வழிபட தேவையில்லை. அவள் உரைத்தால் வருண பகவான் வழி திறந்து மழையாக பொய்து விடுவாரா? அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த கற்பை என் தாய் தவறி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வீரகன் கோபத்திற்கு ஆளாகாது. என் தாயை வெளியே அனுப்புகிறாயா அல்லது நான் உள்ள போட்டுமா? ஆபத்தில் இருக்கும் தாய்க்கு அடைக்கல கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் தாயை உன்னால செய்ய முடியாது. உன்னால ஆனது பார்த்து பாட அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதுடா. முடியாதா? முடியாது. முடியாதுடா. உறுதியாக எச்சரிக்கிறேன். என் தாயை மட்டும் வெளியே அனுப்பிவிட்டால் உன் உடலிலே உயிர் மிஞ்சும்.
அனுப்புகிறாயா அல்லது கோபத்திற்கு ஆளாக போகிறாயா? நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. உன் தாய்க்கு அடைக்கலம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உன் தாய்க்கு ஒரு ஆபத்துனாலும் அது என்ன தாண்டித்தான். ஆனந்த பாத்துக்கு போட்டா என் தாயின் சிரமருக்க தடையாக இருந்த அந்த 60 பெண்ணின் சிரத்தோடு சேர்த்து என் தாயின் சிரசையும் கொய்து விட்டு இந்த வெற்றி செய்தியோடு என் தந்தை சந்தித்து அவருக்கு அப்பா உங்களுக்கு துரோகம் இந்த மனைவி மாண்டு விட்டார் என்று நற்செய்தி தெரிவிக்கிறேன். வருகிறேன். வெறுமனே கையை வீசிக்கொண்டு அப்பா உங்களுக்கு துரோகத்தை இழுத்த மனைவி மாண்டு விட்டால் என் தாயின் சிரமறுத்து விட்டேன் என்று கூறினால் ஏற்கனவே 3 பிள்ளைகள் தாய் பாசத்தால் தாயின் சிரமறுக்க மறுத்த போது இவன் மட்டும் தாயை வெட்டி இருப்பானாம் அல்லது தாய் பாசத்தால் தாயை எங்கேயோ ஒழித்து விட்டு தன் மகன் தன்னிடம் வந்து நடிக்கிறானா என்று என் தந்தை என்னை சந்தேகிப்பான். ஆகையால் வெட்டுண்ட என் தாயின் சிரசை என் கரத்தில் எடுத்துக்கொண்டு என் தந்தைக்கு காட்டுகிறேன். வருகிறேன். கருத்தில் எடுத்துக்கொண்டு ஓடி வரும்போது கல் தடுக்கி கால் பெருவிரலில் அடிபட்டு விட்டது. ரத்தம் அடிக்கின்றது. நகை கண்ணில் அடிபட்டதா என்னால் வழி முறுக்க முடியவில்லையே. உயிர் போகும் அளவுக்கு வலிக்கிறது என்றால் என்னால் வழி வாங்க முடியவில்லையே. அம்மா 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 உனக்கு என்னடா அம்மா என்று அல்லறி அழைக்கிறார். பார்த்து வரக்கூடாத மகனே. என் தாயின் குரல் போல் கேட்டதே. நான் அம்மா என்று அலறியதோ மகனே என்று ஒரு வார்த்தை கேட்டது. எப்படி கேட்க முடியும்? மாண்டு விட்ட என் தாய் எப்படி மகனே என்று அழைக்க முடியும்? ஆனால் இந்த குரல் கேட்டது எங்கிருந்து வந்தது? இந்த குரல் ஆச்சரியம். வெட்டுண்ட என் தாயின் திறத்து கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடித்துக் கொண்டிருக்கிறது. உதடுகள் துடிக்கிறது. அப்படியானால் நான் அம்மா என்று அழைத்ததோ மகளே நீ பார்த்து வரக்கூடாதா? நீ அலறியது என் அங்கம் பதறுகிறதா என்று என் தாயின் திறத்து எனக்காக கண்ணீர் வடிக்கிறதா? அம்மா தன்னை வெட்டிய மகன் எங்கேயாவது செத்து ஒழியட்டும் என்று மனம் குளிராமல் எனக்காக கண்ணீர் வடிக்கிறாள் என் தாய் என்றால் இந்த உலகத்திலே தன்னலமில்லாமல் சுயநலமில்லாமல் தனக்காக வாழாமல் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக வாழுகிற ஒரே ஒரு ஜீவன் அது தாய் தானா? நான் எப்படி தாய் பாசத்தை மறந்து பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்களே அந்த சொல்லுக்கு இலக்கணத்தை வகுத்தேனா? அம்மா பெற்ற தாயை கொண்டு பெரும் பாவத்தை சுமந்தேனே.
நீ